அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 1. நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் என்றால், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்களில் அ வரிசையும் ஆ வரிசையும் பார்த்தோம் இல்லையா? இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் இ வரிசை. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? இ வரிசை. இ என்பது குறில், குறுகிய ஓசையுடைய எழுத்து. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? குறில் சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இ வரிசை. சரிங்களா? இப்போது மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களுடன் இ என்ற எழுத்து சேர்ந்தால் நமக்கு என்னென்ன உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாமா? பாருங்கள், எப்படி எழுதலாம். ஒவ்வொரு எழுத்துக்களும் நான் எழுதி உங்களுக்கு சொல்கிறேன். எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் என்பதை நான் சொல்கிறேன். நான் எழுதிக்கிட்டே வரேன், நான் சொல்லிக்கிட்டே எழுதுவேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க. சரி, எழுதலாமா? வாங்க. முதல்ல பாருங்கள், மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மெய்யெழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 18 எழுத்துக்கள் இல்லையா? முதல் எழுத்து என்ன? இக்கு. பாருங்கள், எழுதலாமா? உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் நோட் இருக்கு இல்லையா? பாருங்கள், 2 வரிகள் கொண்ட நோட்டில் தான் நீங்கள் எழுதுறீங்க. பாருங்கள், அந்த நோட் எடுத்துக்கங்க. பாருங்கள், முதல் எழுத்து என்ன? இக். முதல் எழுத்து என்ன? இக். இக்கு கூட்டல். நம்ம இன்னைக்கு என்ன எழுத்து பயன்படுத்த போகிறோம்? உயிரெழுத்துக்கள்ல இ என்ற எழுத்து. என்ன எழுத்து பயன்படுத்த போகிறோம்? இ. பாருங்க, இ. இக்கு கூட்டல் இ. இக்கி இக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இக்கி இக்கி நமக்கு என்ன ஓசை வருது? கி. என்ன ஓசை வருது? கி. பாருங்க, இக்கு கூட்டல் இ, கி. பாருங்க, இக்கு கூட்டல் ஆ எழுதும்போது கா எழுதுனீங்க இல்லையா? அதே இக்கு கூட்டல் ஆ எழுதும்போது கா பக்கத்தில் துணைக்கால் வச்சு எழுதுனீங்க இல்லையா? இன்னைக்கு இக்கு கூட்டல் இ எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? கி. என்ன எழுத்து கிடைக்கின்றது? கி. சொல்லுங்க. இக்கு கூட்டல் இ, கி. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இங்கு. இங்கு கூட்டல். சொல்லுங்க. இங்கு கூட்டல் இ. இங்கி இங்கி சொல்லுங்க. நீ. என்ன எழுத்து நமக்கு வருது? நீ. பாருங்க, மிஸ்ஸு பாருங்க, உங்களுக்கு 2 வரிகள் எப்படி தொட்டு எழுதிட்டு இருக்கீங்கன்னா, யாருமே இடையில எழுதக்கூடாது. மேல் கோடும் கீழ்கோடும் டச் பண்ணி தான் என்ன பண்ணணும்? தொட்டு தான் எழுதணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லையா? பாருங்க, இக்கு கூட்டல் இ, கி. இங்கு கூட்டல் இ, நீ. அடுத்தது பார்க்கலாமா? இச்சு கூட்டல் ஹிச். இச்சு கூட்டல் இ, இச்சி இச்சி சொல்லுங்க பார்க்கலாம். சி. இச்சு கூட்டல் இ, சி. இச்சு கூட்டல் இ, சி. அடுத்த எழுத்து பார்க்கலாமா? இஞ்சு. அடுத்த எழுத்து என்ன? இஞ்சு. இஞ்சு கூட்டல் இ. நம்ம ஈன்னு சொல்லக்கூடாது, இ. இஞ்சு கூட்டல் இ,
இஞ்சி இஞ்சி சொல்லுங்க. நமக்கு என்ன எழுத்து உருவாகுது சொல்லுங்க. ஞி. சொல்லுங்க பார்க்கலாம். ஞி. பாருங்க மிஸ் எவ்வளோ அழகா மேல் கோடும் கீழ் கோடும் டச் பண்ணி எழுதுறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தொட்டு தான் எழுதணும். இந்த பாருங்கள், இந்த கொம்பு பாருங்கள் மேலே வந்து கீழே வரும் பட்டிருக்கு இல்லையா? பாருங்கள், இஞ்சு கூட்டல் இ ஞி. அடுத்தது இட்டு. இட்டு. இட்டு கூட்டல் இ. இட்டு கூட்டல் இ டி. இட்டு கூட்டல் இ டி. நம்ம டின்னு நம்ம சொல்லலாம். நம்ம வந்து படிக்கும்போது இடி படிக்கிறோம்ல, அப்போ டி தானே வந்து நம்ம இட்டு கூட்டல் இ டி இல்லை டி கூட நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது இன்னு. இந்த இன்னு எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கோம். இன். இந்த நுனி நாக்கு உள் மடித்து சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன். இன்னு கூட்டல் இ. இனி இனி சொல்லுங்க பார்க்கலாம். நீ. நாக்கு மடித்து சொல்லுங்க. நீ. இன்னு கூட்டல் இ நீ. பாருங்க நீ எப்படி வளைச்சி எழுதுறோம் பாருங்க. நீ. அடுத்தது பார்க்கலாமா? அதுக்கடுத்து இத்து. என்ன எழுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இத்து. இத்து கூட்டல் இ. நீங்களும் திரும்ப சொல்லிட்டே வாங்க. இத்து கூட்டல் இ டி. பாருங்க இந்த தீ பாருங்க மூக்கு வச்சு எழுதணும். மேல் கோடு கீழே கோடு தொட்டிருக்க நேர்கோடு படுக்கை கோடெல்லாம் வச்சு எழுதிருக்குமா இல்லையா? தீ. மூக்கு வச்சு எழுதணும். எல்லா எழுத்துக்குமே நம்ம என்ன வச்சுருக்கணும்? மூக்கு வச்சுருக்கணும் இல்லையா? பாருங்கள், இத்து கூட்டல் இ தி. அதுக்கடுத்து இந்து. இத்துக்கு அடுத்து என்ன வரும்? இந்து. இந்து கூட்டல் இந்து கூட்டல் இ. இந்து கூட்டல் இ நீ. தி நீ. இந்து கூட்டல் நீ நீ. அடுத்த எழுத்து இந்துக்கு அடுத்து என்ன எழுத்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹிப்பு. என்ன எழுத்து வரும்? இப். இப்பு கூட்டல் இ. இப்பு கூட்டல் இ பி. இப்பு கூட்டல் இ பி. பாருங்க இது வரும் பார்க்கலாமா? பாருங்க, இக்கு கூட்டல் இ கி. இங்கு கூட்டல் இ ஞி. இச்சு கூட்டல் இ சி. இஞ்சு கூட்டல் இ ஞி. இட்டு கூட்டல் இ டி. இன்னு. இன்னும் அடிச்சு சொல்லுங்க. இன் கூட்டல் இ நீ. இத்து கூட்டல் இ தி. இந்த கூட்டல் இ நீ. இப்பு கூட்டல் இ பி. சரிங்களா? அடுத்ததாங்க பார்க்கலாமா? இப்போ அடுத்து என்ன எழுத்து வரும் நான் சொல்லுங்க பார்க்கலாம். இம்.
இப்போ அடுத்து என்ன எழுத்து வரும்? இம். பாருங்க, இம். இம்மு கூட்டல் இ. சொல்லுங்க பார்க்கலாம். இம்மு கூட்டல் இ. இம்மி இம்மி சொல்லுங்க பார்க்கலாம். மீ. என்ன எழுத்து உருவாகும்? மீ. அடுத்தது இ. இந்த இ எப்படி சொல்லணும்? இ. நாக்கு மடித்து சொல்லக்கூடாது. இ. இ கூட்டல் இ. இ கூட்டல் இ. இ. இ கூட்டல் இ. இ. அடுத்தது ஈர். இந்த ஈர் நம்ம எப்படி சொல்லணும்? நுனி நாக்கு பல்லுக்கு பின்பக்கம் ஈர். சரிங்களா? ஈர் கூட்டல் இ. ஈர் கூட்டல் இ. ரி. மிஸ் பாருங்க, மூக்கை வச்சு எழுதுனா இல்லையா பாருங்க, செக் பண்ணுங்க. ஈர் கூட்டல் இ. ரி. அதுக்கடுத்து இல். இருக்கு அடுத்து என்ன வரும்? இல். இல். இல் கூட்டல் இ. இல் கூட்டல் இ. லி. இல் கூட்டல் இ. லி. அதுக்கடுத்து இல்லுக்கு அடுத்து என்ன வரும்? இவ். இவ். இவ்வு கூட்டல் இ. இவ்வு கூட்டல் இ. இவ்வு கூட்டல் இ. சொல்லுங்க பார்க்கலாம். பி. ஓ குட். இவ்வு கூட்டல் இ. வி. அடுத்தது பாருங்க, நமக்கு கடினமான எழுத்து இல்லையா? என்ன எழுத்து அடுத்தது? நாக்கை மடிச்சிட்டு சொல்லணும் இல்லையா? இழ் கூட்டல் இ. இழ் கூட்டல் இ. இ. நாக்கை மடிச்சிட்டு சொல்லணும். இழ் கூட்டல் இ. இ. அதுக்கடுத்து இல். நம்ம ஏற்கனவே ஒரு இல் பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இல் வந்து நுனி நாக்கு பல்லுக்கு பின்பக்கம் தொட்டு சொல்லணும். ஆனால் இந்த இல் நாக்கு மடிச்சு சொல்லுங்க. இல். இல் கூட்டல். நீங்கள் எழுதிட்டுக்கும் போதே சொல்லிக்கிட்டே எழுதணும். சரிங்களா? எழுத்துக்களை உச்சரிக்கிட்டே எழுதுங்க பார்க்கலாம். இல் கூட்டல் இ. லி. இல்லு கூட்டல் இ. லி. இல்லுக்கு அடுத்து என்ன வரும்? ஏர். இரு கூட்டல் இ. ரி. இரு கூட்டல் இ. ரி. இருக்கு அடுத்து என்ன வரும்? இன். இன். இன் கூட்டல் இ.
நி நி. பாருங்க, இம்மு கூட்டல் இ மீ. பாருங்க, இம்மு கூட்டல் இ மீ. ஈ கூட்டல் இ இ. இரு கூட்டல் இ ரி. இல் கூட்டல் இ லி. இவ் கூட்டல் இ வி. இழ் கூட்டல் இ ழி. இல் கூட்டல் இ லி. இரு கூட்டல் இ ரி. இன்னு கூட்டல் இ நி. சரிங்களா? இப்போ 18 பாருங்க. இந்த 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இக்கு முதல் இன்னு வரை எத்தனை எழுத்துக்கள்? மொத்தம் 18 எழுத்துக்கள். சரியா? அந்த 18 மெய் எழுத்துக்களுடன் நம்ம என்ன எழுத்துக்கள் சேர்த்துருக்கோம்? ஈ என்ற ஒரே எழுத்து தான் இல்லையா? ஈ என்ற ஒரு எழுத்து சேர்த்தா நமக்கு என்ன எழுத்துக்கள் கிடைச்சது? உயிர்மை எழுத்துக்கள் கிடைத்தன. சரியா? பார்க்கலாமா? திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா? பாருங்க, திரும்ப சொல்லுங்க. இக்கு கூட்டல் இ கி. இங்கு கூட்டல் இ ஞி. இச்சு கூட்டல் இ சி. இஞ்சு கூட்டல் இ ஞி. இட்டு கூட்டல் இ டி. இன்னு கூட்டல் இ நி. இத்து கூட்டல் இ தி. இந்து கூட்டல் இ நி. இப்பு கூட்டல் இ பி. இம்மு கூட்டல் இ மீ. ஈ கூட்டல் இ இ. இரு கூட்டல் இ ரி. இர். சரிங்களா? இர். இர் கூட்டல் இ ரி. இல் கூட்டல் இ லி. இவ்வு கூட்டல் இ வி. இழ். இழ் கூட்டல் இ ழி. இல் கூட்டல் இ லி. இர் கூட்டல் இ ரி. இன். இன் கூட்டல் இ நி. இன்னு கூட்டல் இ நி. சரிங்களா? இந்த 18 எழுத்துக்கள் பார்க்கலாமா? இப்போ இந்த 18 உயிர்மை எழுத்துக்களை நம்ம தனியாக எழுதலாமா? பாருங்க, கவனிங்க. நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எப்படி எழுத போகிறீங்கன்னா, இதை முதல்ல எழுதி முடிச்சிடணும். அடுத்த பக்கத்தில் இந்த உயிர்மை எழுத்துக்கள் மட்டும் தனியாக எடுத்து எழுதணும். சரிங்களா? எழுதலாமா? நமக்கு இக்க கூட்டல் ஈ சேர்த்தா நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? கி. கி. இங்கு கூட்டல் ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? ஞி. இச்சு கூட்டல் ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? சி. இஞ்சு கூட்டல் ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? ஞி. இட்டு கூட்டல் ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? டி. இன்னு கூட்டல் ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? நி. இத்து கூட்டல் இத்தோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? தி. இந்தோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? நி. இப்போட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? பி.
அதுக்கடுத்து பாருங்க, இம்மோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? மீ. ஈயோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? இ. இரோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? ரி. இல்லோட ஈ சேர்த்து நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? லி. இவ்வென்ற எழுத்தோட ஈ சேர்த்து நமக்கு என்ன கிடைச்சது? வி. இ என்ற எழுத்தோட ஈ சேர்ந்த நமக்கு இ. இல் என்ற எழுத்தோட ஈ சேர்ந்த நமக்கு லி என்ற எழுத்து கிடைக்கும். அதுக்கடுத்து இருவோட ஈ சேர்ந்த நமக்கு என்ன எழுத்து கிடைச்சது? ரி. இன்னோட ஈ சேர்ந்த நமக்கு நி. பாருங்க, நமக்கு 18 உயிர்மெய் எழுத்துக்கள் கிடைச்சிச்சு இல்லையா? பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கி, ஞி, சி, ஞி, டி, நி, டி, நி, பி, மி, இ, ரி, லி, பி, ரி, லி, ரி, நி. ஓகே மாணவர்களே, நீங்கள் கிளாஸ் ஒர்க் எடுத்து மிஸ் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கும் பாருங்கள். நீங்களும் இதே போல் கிளாஸ் ஒர்க்கில் எழுதுங்க. எழுதுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்துக்களும் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஒவ்வொரு எழுத்துக்களும் உச்சரித்து கொண்டு எழுதுங்க. நன்றிம்மா.